வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேடிஎம் ஆப்பில் நம்ம பே பண்ணும்போது திடீர்னு ஒரு எரர் வரும். அந்த எரர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் நாட் அலௌடு டு பர்ஃபார்ம் திஸ் ட்ரான்சாக்ஷன். ஓகேவா, இதுதான் இந்த மெசேஜ் வந்து வரும். பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு கடைசியாக பே பண்ண போகும்போது இந்த எரர் வரும். இது ஏன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இது இந்த அப்ளிகேஷன்லேயே உள்ள ஒரு இஷ்யூ தான். இது எப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சரி பண்ணுறது எப்படின்னு தெரில. ஆனால் வந்து இது எப்படி பண்ணுறது நம்ம ஒரு ஐடியா சொல்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் பே பண்ண போகிறப்ப தான் இந்த இஷ்யூ திடீர்னு வரும். ஓகேவா, இதில் நீங்கள் அந்த இடத்துலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா பே ஃப்ரம்னு இருக்குது பாருங்களேன். அதுக்கும் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஹைலைட் பண்ணி காமிப்பேன் பாருங்கள். அந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வேலெட் இருக்குது பாருங்களேன். அந்த செக் பாக்ஸ் போய் அன்செக் பண்ணி விட்டுங்கன்னா போதும். அன்செக் பண்ணிவிட்டு திரும்ப அன்டிக் பண்ணிவிட்டு போய் அங்கே கீழே நீங்கள் எப்பயும் பண்ணுற போல் பே செக்யூர் ஃப்ரம்ங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பே ஆயிரும். இது வந்து அதிலே உள்ள இஷ்யூ தான். இது வந்து பேமெண்ட் அந்த பேங்க் வேலெட்லேருந்து எடுத்துக்கிறதா இதோட டார்கெட்டு. அதனால தான் இஷ்யூ. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சில நேரம் அதுவே அன்செக்கில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது வந்து செக்கில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை போய் அன்செக் பண்ணுங்கள். அதை போய் திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா அன்செக் ஆயிரும். நன்றி. ஒவ்வொரு தடவை நீங்கள் பே பண்ணுறப்பையும் இந்த செக் பாக்ஸை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அன்செக் பண்ணிகிட்டே பே பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதை கவனிக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மேலே உள்ள எரர் திரும்ப வரும். அதனால் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் சரியாக அன்செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள்.